இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி பார்க்கின்ற போது, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற போது, அவனுடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறது போல ஆசீர்வதிப்பதில்லை. அநேகருடைய தேவைகள் அவன் மூலம் சந்திக்கிறது போல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கஞ்சர்களாய் உலகத்தின் சொத்து பத்துகளை தங்களுடைய லாபத்திற்காக, தங்களுடைய நன்மைக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய சுயநலவாதிகளாய் வாழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள்தான் அந்த சீர்கெட்ட ஏசாவை போன்றவர்கள். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற போது, அவன் தனக்கானவன் மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களுக்கும் ஆனவன், அவன் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியவன். ஆண்டவர் இந்த உலகத்திலே இயற்கைகளை உருவாக்குகிற போது, அந்த இயற்கைகளை அநேகருடைய பயன்பாட்டுக்காக உருவாக்குகிறார். அதுபோல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயற்கைகளுக்கு சமமானவர்கள். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருப்பார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தனக்காக மாத்திரம், தன் பிள்ளைகளுக்காக மாத்திரம், தன் சந்ததிக்காக மாத்திரம் பயன்படுத்துகிறவர்கள், ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போன்றவர்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நோக்கத்தை புரிந்து அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் தடாகமாய் மாற வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். அங்கே அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையிலே ஒரு பொருளாசைக்காரனுக்கு நிலம் நன்றாக விளைந்து நிறைய மகசூலை கொடுக்கிறது. அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெரிதாக கட்டி அதிலெல்லாம் அந்த தானியத்தை நிரப்பி தன் ஆத்மாவோடு சொல்லுகிறான், அநேக நாட்களுக்கு நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர், மதிகேடனே, இன்று உன் ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்வாய் என்கிறார். பொருளாசைக்காரர்களுடைய நிலை தேவனுடைய பார்வையிலே இவ்வாறாகத்தான் இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இவ்வுலகத்திற்காக அவரை தேடாமல் நித்தியத்திற்காக அவரை தேடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை உள்ளும் புறம்பும் மேய்த்து நம்மை ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திற்காக உம்மை தேடாமல், அற்பமான இவ்வுலக பொருளுக்காக, உலகத்தின் தேவைக்காக மாத்திரம் உம்மை தேடாமல், நித்திய ஜீவனுக்காக, அழிவில்லாத நித்திய வாழ்க்கைக்காக, ஆண்டவரே அந்த நித்திய பேரின்பத்திற்காக உம்மை பின்பற்றி வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமீன். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.